வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கான 2026 ஆங்கில புத்தாண்டின் பலன்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டமத்தில் இருக்கும் குருவால் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கப் போகிறது. புத்தாண்டை பொறுத்தவரை உங்கள் ராசியையே உங்கள் ராசிநாதன் குரு பார்க்க போகிறார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆண்டு தொடங்குகிறது. அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். சுய ஜாதகத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்து இந்த விஷயங்களில் கவனம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை உங்கள் ராசியிலேயே பதிகிறது. உங்கள் ராசிக்குள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கின்றன. இதனால் புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம், குருமங்கள யோகம் போன்ற பல யோகங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டுடன் சேர்ந்து பிறக்கிறது. இந்த ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, குருவின் அதிசார பயிற்சி, ராகு கேது பயிற்சி போன்ற பல பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. அஷ்டமத்தில் குரு வரும்பொழுது பிள்ளைகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பார்கள். அஷ்டமத்தில் கேது வரும்பொழுது வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். எனவே சர்ப்ப பிரீத்திகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியையும் 3, 11 ஆகிய இடங்களையும் பார்ப்பதால் ஆரோக்கியம் என்பது சீராகும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சுமூகமாக முடியும். குரு கவசம் பாடி குருவை வழிபட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். இதனால் அர்த்தாஷ்டம சனி தொடங்குகிறது. இந்த அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு என்ன, அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் போன்றவற்றை எல்லாம் பார்ப்போம். சனியின் பார்வை உங்களுடைய ராசி 6ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 3 இடத்திலும் பதிகிறது. உங்கள் ராசியில் சனி பார்வை பதிவதால் இடையூறுகள் ஏதாவது வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் குழப்பம், மன வருத்தம் ஏற்படும். தொழிலில் இழப்புகளும் நண்பர்கள் பகையாகும் சூழ்நிலையும் உருவாகும். 6ஆம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் ஜீவனஸ்தானம் பலம் பெறப்போகிறது. உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதால் உத்தியோக முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும். எதிரிகள் பலம் மேலோங்கி இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இயற்கையிலேயே ஏற்படும். உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் மேலதிகாரியின் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கும்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். 10ஆம் இடத்தையும் சனி பார்ப்பதால் கர்மஸ்தானம் பலப்படும். பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் திடீர் பிரச்சனைகள் வந்து பங்குதாரர்கள் பிரிய நேரிடும். பணப்புழக்கமும் மனக்கலக்கமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் மே மாதம் 26ஆம் தேதி குரு கடகராசிக்கு பெயர்ச்சியாகி விடுவார். அவரது பார்வை 2, 4, 12 இந்த 3 இடங்களில் பதிகிறது. அவர் இருப்பது அஷ்டமஸ்தானம் என்பதால் பல வழிகளிலும் பிரச்சனை தலை தூக்கும். நேசித்தவர்கள் பகைவர்களாக மாறுவார்கள். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக மாறும். குருவின் பார்வை 2ஆம் இட தனஸ்தானத்தில் பதிவதால் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். கட்டிட பணிகளில் ஏற்பட்ட தொய்வு இப்பொழுது அகன்றுவிடும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்துவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். தொழில் எதுவாக இருந்தாலும் உங்கள் திறமை அதில் பளிச்சிடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளின் திருமண முயற்சி கைகூடும். புது வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் என்பது கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். நீங்கள் செய்தொழிலில் வெற்றி கிடைக்கும். இந்த புத்தாண்டில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுகளின் பெயர்ச்சியும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள குரு 13/11/2026 அன்று 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அதே சமயம் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கிறார். இந்த காலத்தில் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும். 2வது இடத்திற்கு வரும் ராகுவால் தனஸ்தானம் வலுவடையும். பொருளாதார பற்றாக்குறை என்பது அகலும். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அரசு வழி சிக்கல்கள் உண்டாகும். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகம் தேவை. ஆக தனுசு ராசியை பொறுத்தவரை
இந்த 2026ஆம் ஆண்டு என்பது பல சவால்களுடன் உங்களுக்கு காத்திருக்கிறது. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.